ஹர நம பார்வதி பதையே தென்னாடுடைய சிவனே போற்றி கலைநிறை கணபதிக்கு சரணம் சரணம். திருச்செந்தூர் முருகனுக்கு திருவாவடுதுறை ஆதீன ஸ்ரீ குருமா சன்னிதானம் அவர்கள் பொன்னார் திருவடிகளை வணங்கியும், தருமபுர ஆதீனம் நட்சத்திர குருமணிகள் ஸ்ரீ குருமா சன்னிதானம் அவர்கள் பொன்னார் திருவடிகளை வணங்கியும், இந்த திருவிளையாடல் புராண சிந்தனையை செவ்வனே நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கற்பக விநாயகம் ஐயா, சுப்பிரமணியன் ஐயா, ஆவுடையப்பன் ஐயா, கண்ணன் ஐயா அவர்கள், கோமதி நாயகம் ஐயா அவர்கள், நல்லசோம் ஐயா அவர்கள், இந்திரா அம்மையார் அவர்கள் மற்றும் வந்திருக்கும் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மணிவாசக பெருமான் திருவாதவூரில் அந்தணகுலத்தில் அவர் திரு அவதாரம் செய்கின்றார். அவர்களுடைய குல வழக்கப்படி கல்வி கேள்விகளெல்லாம் வேதங்கள் ஆகமங்கள் எல்லாம் கற்றுத் தெளிகின்றார். இன்னும் பல கலைகளை கற்று ஒரு சிறந்த அறிவாளியாக அவர் இருக்கின்றார். அவர் அறிவுத்திறத்தை மன்னனுக்கு எல்லோரும் எடுத்து கூறுகின்றார்கள். மன்னன் அவருக்கு முதல் மந்திரி பதவி கொடுக்கின்றார். ஒரு சமயம் அரசவைக்கு குதிரை லாயத்தில் இருக்கக்கூடிய தலைவன் வந்து அரசரிடத்தில் கூறுகின்றார், நம்மிடத்தில் சிறந்த குதிரைகள் இல்லை என்று கூறுகின்றார். உடனே அரிமர்த்தன பாண்டியன் திருவாதவூரரை பார்த்து, தாங்கள் கருவூலத்திலிருந்து பொன்னும் பொருளும் எடுத்துக்கொண்டு கடற்கரைக்கு சென்று கடற்கரை பட்டினத்தில் குதிரைகளை வாங்கி வருமாறு கூறுகின்றார். உடனே திருவாதவூரரும் அந்த பொன்னும் பொருளையும் எடுத்துக்கொண்டு அவற்றை ஒட்டகத்தில் கட்டி தக்க படை வீரர்களோடு அனுப்பி வைத்துவிட்டு அவர் பொற்றாமரை தீர்த்தத்தில் நீராடி அங்கேற்கண்ணி அம்மையை தரிசனம் செய்து சொக்கநாதரிடத்தில் வருகின்றார். சொக்கநாதரை வணங்கி, இந்த பொன்னும் பொருளும் இறைவனே உனக்கும் உன்னுடைய சிவனடியார்களுக்கும் பயன்பட வேண்டும் என்று மனதில் வேண்டுகின்றார். அதற்கு ஆசி வழங்கும் முகமாக ஒரு அர்ச்சகர் விபூதி அளிக்கின்றார். அதை பெற்றுக்கொண்டு விபூதி தரித்து கொண்டு அவரும் அந்த படை வீரர்களோடு கடற்கரை பட்டினத்தை நோக்கி செல்கின்றார்கள். திருப்பெருந்துறைக்கு பக்கத்தில் வரும்பொழுதே அவருடைய உடலில் பலவிதமான இன்ப ஊற்றுக்கள் கிளம்புகின்றது. மனதில் ஏதோ ஒரு பாரம் குறைந்தது போல இருக்கின்றது. மனதில் சொல்ல முடியாத ஒரு ஆனந்தம் அவருக்கு ஏற்படுகிறது. இதற்கிடையில் திருவாதவூரர் அவருக்கு சொக்கநாதரிடத்தில் மிகப்பெரிய பக்தியும் முக்தி வேட்கையும் கொண்டு அவர் இருக்கின்றார். அந்த முக்தி வேட்கையின் காரணமாக அரசவைக்கு வரக்கூடிய அந்த வேத விற்பன்னர்கள், ஆகம விற்பன்னர்கள், புராண இதிகாச விற்பன்னர்களிடத்தில் எல்லாம் அந்த முக்தி பேற்றை பற்றியும் இறைவனுடைய குணாதிசயங்களை பற்றியும் கேட்டு தெரிந்து மிகப்பெரிய ஒரு பக்திமானாக இருக்கின்றார். இவருடைய அந்த பக்தி திறத்தை பார்த்து, இருவினை ஒப்பும் மலவரி பாகத்தை பார்த்து சொக்கநாத பெருமான் இவரை தன்னுடைய அடிமையாக ஆக்கிக் கொள்ள வேண்டும், இவருக்கு அருள் செய்ய வேண்டும் என்று இவர் திருப்பெருந்துறைக்கு செல்வதற்கு முன்னமேயே சொக்கநாத பெருமான் அங்கு ஒரு அந்தணகுல புரவனாக ஆசிரியராக அங்கு திருப்பெருந்துறையில் இருக்கக்கூடிய அந்த சிவாலயத்தில் பிரகாரத்தில் குருந்த மரத்தின் கீழ் அமர்ந்திருக்கின்றார். அவரை சுற்றிலும் பல வேத விற்பன்னர்கள், ஆகம வல்லுநர்கள், புராண இதிகாச வழிய பாராயணங்கள் செய்து கொண்டும் அவற்றில் கேள்விகள் எழுப்பி சந்தேகங்களை தீர்த்து கொண்டு கலந்துரையாடல் பண்ணிக்கொண்டு இப்படி அவர்கள் ஒரு சிவானந்தத்தில் திளைத்து கொண்டு இருக்கின்றார்கள். மணிவாசக பெருமான்
திருப்பெருந்துறைக்கு வரும் பொழுதே அவருடைய உள்ளத்தில் சொக்கநாத பெருமான் உணர்த்துகின்றார். இங்கேதான் உன்னுடைய குருநாதர் இருக்கின்றார் என்று உணர்த்துகின்றார். அந்த ஆலயத்தின் முன்னிலையில் இருக்கக்கூடிய திருக்குளத்தில் நீராடி, சிவதீர்த்தத்தில் நீராடி, அங்கு இருக்கக்கூடிய சிவலிங்க பெருமானை வழிபாடு செய்து பிரகாரமாக வருகின்றார். பிரகாரமாக வலம் வரும்போதே இந்த சிவனடியார்களை எல்லாம் பார்த்து மகிழ்கின்றார். அதன் பிறகு அங்கே குருந்த மரத்தை காண்கின்றார். குருந்த மரத்திற்கு கீழே சிவஞான போதத்தை எழுதிய ஏட்டை கையில் வைத்து கொண்டு யோகாசனத்தில் அந்த சொக்கநாத பெருமான் குருநாதராக அமர்ந்திருக்கின்றார். அவருடைய சொக்கநாத பெருமான் உள்ளிருந்து அவருக்கு உணர்த்துகின்றார். எதிரில் இருக்கக்கூடிய குருநாதர் தான் வெள்ளியம்பலத்தில் ஆடும் நடராஜ பெருமான், இவர்தான் சொக்கநாத பெருமான் என்று உணர்த்துகின்றார். உடனே அந்த குருநாதரின் காலில் விழுந்து வணங்குகின்றார். குருநாதர் இவருடைய உடல், பொருள், ஆவி அனைத்தையும் தானமாக பெற்றுக்கொள்கின்றார். அதன் பிறகு அவருக்கு நயன தீட்சை, திருவடி தீட்சை, ஸ்பரிச தீட்சை, பஞ்சாக்கர சூக்கும பஞ்சாக்கர உபதேசம் முதலியன செய்து வைக்கின்றார். இப்பொழுது மணிவாசக பெருமான் ஒரு பூரண வடிவத்தோடு அவர் அந்த இறைவனுடைய வியாபகத்தில் இவர் வியாபியமாக இருக்கின்றார். பேரானந்தத்தில் திளைக்கின்றார். அந்த பேரானந்தமானது இப்பொழுது நல்ல அருமையான பாடல்களாக வெளிவருகிறது. அதை கேட்டவுடன் சிவபெருமான் மகிழ்ந்து, உன்னுடைய வாயிலிருந்து மாணிக்கமான வாசகங்கள் எல்லாம் வருகிறது, பாடல்கள் எல்லாம் வருகிறது. ஆகையினால் இன்றிலிருந்து உன்னுடைய பெயர் மாணிக்க வாசகர் என்று இருப்பதாக என்று பெயர் சொல்கின்றார். அன்றிலிருந்து அவர் பெயர் மாணிக்க வாசகர் என்று ஆகின்றது. இந்த மாணிக்க வாசகருக்கு இந்த பூமியில் சில திருப்பணிகள் இருக்கின்றது. அந்த பெருமானுக்கு திருப்பெருந்துறையில் கோயில் எழுப்ப வேண்டும், அரசன் தந்த பொன் பொருளை எல்லாம் செலவழிக்க வேண்டும், அந்த அரசனுக்கு முக்தி கொடுக்க வேண்டும், வந்தியம்மைக்கு முக்தி கொடுக்க வேண்டும், அந்த அரசனால் சொக்கநாத பெருமான் திறம்படிப்பட வேண்டும், மணிவாசக பெருமானால் சிதம்பரத்தில் புத்தர்களை வாதில் வெல்ல வேண்டும், பூமை பெண்ணை பேச வைக்க வேண்டும், திருவாசகம், திருக்கோவையார் போன்ற நூல்கள் நமக்கு கிடைக்க வேண்டும். இவ்வளவு காரியம் அவர் இருக்கின்றது. இதையெல்லாம் மனதில் சிந்தித்து சொக்கநாத பெருமான் இவர் சில காலம் பூமியில் இருக்கட்டும் என்று தன்னோடு வந்த சீடர்களோடு மறைந்து விடுகின்றார். இப்பொழுது அந்த ஆலயத்தில் ஒருவர் கூட இல்லை, மணிவாசக பெருமான் மட்டும் இருக்கின்றார். மணிவாசக பெருமான் தன்னுடைய வினையை நினைத்து நொந்து அழுகின்றார். இறைவனுடைய பிரிவை தாங்க முடியாது அழுகின்றார். அதன் பிறகு ஒருவாறு தன்னை தேற்றிக் கொண்டு வெளியில் வந்து பார்க்கின்றார். அங்கே படை வீரர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள். அந்த படை வீரர்களிடத்தில், நீங்கள் இப்பொழுது மதுரைக்கு செல்லுங்கள், ஆடி மாதத்தில் குதிரைகள் எல்லாம் கடற்கரைக்கு வரும், நான் வாங்கி கொண்டு வருகின்றேன் என்று அரசனிடத்தில் சொல்லுங்கள் என்று அவர்களை முதலில் அனுப்பி வைத்து விடுகின்றார். அதன் பிறகு அவர் கொண்டு வந்த பொருள்களை எல்லாம் அங்கு ஆவுடையார் கோவில் என்ற அருமையான ஆலயத்தை எழுப்புகின்றார். சிவனடியார்களுக்கு வேண்டிய தர்மங்களை எல்லாம் செய்கின்றார். சிவபெருமானுக்குரிய அந்த ஆலயத்து விழாக்கள், அன்னதானங்கள் போன்ற காரியங்களிலேயே அந்த பொருள் அனைத்தையும் செலவழித்து விடுகின்றார். ஆடி மாதமும் வந்து விடுகின்றது, குதிரை வரவில்லை. அரசன் குதிரை ஏன் இன்னும் வரவில்லை என்று தன்னுடைய பணியாட்களிடத்தில் கடிதம் கொடுத்து, ஓலை கொடுத்து அனுப்பி வைக்கின்றார். அந்த ஓலையை படித்து பார்த்துவிட்டு மணிவாசக பெருமான் என்ன செய்வது என்று தெரியாமல் அவர் இருக்கின்றார். இப்பொழுது மணிவாசக பெருமான் இறைவனுடைய கோயிலுக்கு சென்று சேர்கின்றார் என்று
அளவில் சிந்தித்தோம். அதனுடைய தொடர்ச்சி. என் நாயகனே பொன்னாடர் ஏறு ஏறு கொடி உயர்த்த மன்னா தென்னா பெருந்துரையம் மணியே வழுதி பொருள் எல்லாம் நின் ஆலயத்தும் நின் அடியார் இடத்தும் செலுத்தும் நெறியடித்தான் பின் நான் அவனுக்கு என் கொண்டு பின் நான் அவனுக்கு என் கொண்டு பரிமா செலுத்த பெருமாறே என் நாயகனே, எனக்கு தலைவனே, பொன்னாடர் ஏரே. தேவர்கள், பொன்னாடர்னா தேவர்கள், அந்த பொன்னாட்டை உடைய தேவர்கள். தேவர்கள் சிங்கமே. பொன்னாடர் ஏரே, தேவர்கள் சிங்கமே. ஏறு கொடி உயர்த்த மன்னா. ஏறுனா இடவம். இடவக் கொடியை உயர்த்தி வைத்திருக்கக்கூடிய மன்னவனே. தென்னா பாண்டிய மன்னனே. பெருந்துறையும் மணியே, திருப்பெருந்துறையில் இருக்கக்கூடிய மணி போன்றவரே. வழுதி பொருள் எல்லாம், அந்த வழுதினா பாண்டிய மன்னன். பாண்டிய மன்னன் தந்த பொருள் அனைத்தையும் உனக்கு ஆலயம் கட்டுவதற்கும் உன்னுடைய அடியார்களுக்கு செலவிடுவதற்கும் நான் அனைத்தையும் செலுத்தி அந்த பணத்தை செலவழிக்கக்கூடிய ஒரு வழியை எனக்கு நீ தந்தாய், நெறி அளித்தாய். அந்த பணத்தை செலவழிக்கக்கூடிய நெறினா வழியை எனக்கு கொடுத்தாய். இப்போ கொடுத்த செல்வங்கள் அனைத்தும் செலவழிக்கப்பட்டு விட்டது. இதற்கு பிறகு நான் அந்த பாண்டிய மன்னனுக்கு எதை கொண்டு குதிரை வாங்கி நான் அவனுக்கு கொண்டு செலுத்த போகின்றேன் அப்படின்ட்டு சுவாமிகிட்ட அந்த மணிவாசக பெருமான் வேதனையோடு வேண்டுகின்றார். தென்னா அப்படின்னா மதுரையில் இந்த இடத்துல சொக்கநாத பெருமானை குறிக்கும். ஏன்னா சொக்கநாத பெருமானே சோமசுந்தர பெருமானாக பாண்டிய மன்னனாக இருந்து மணிமுடி தரித்து பாண்டிய நாட்டை ஆண்டார். ஆகையினால் தென்னா அப்படின்னா சோமசுந்தர பெருமானை குறிக்கும். தென்னா என்னா முன்னம் தீசே மெழுகு ஒப்பார் அப்படின்னுட்டு திருவாசகத்திலே வரும். ஏறு இடவக்கொடி, ஏறு கொடி உயர்த்த மன்னானா ஏறுனா இடவம். இடவக்கொடி தான் நம்ம சுவாமிக்கு உரிய கொடி. சில இடங்கள்ல மழு ஆயுதத்தை தாங்கிய கொடியும் சுவாமிக்கு உண்டு. அது கொஞ்சம் நம்முடைய அகச்சமயத்தில் உள்ளவங்கள்லாம் அந்த மழு ஆயுத கொடியை பயன்படுத்துவாங்க. இந்த அகோரிகள், பைராகிகள், இந்த மாதிரி உள்ளவங்க மழு ஆயுதம் வச்சிருக்கக்கூடிய கொடி தான் அவங்க பிரதானமாக வச்சுக்கிடுவாங்க. ஏன்னா அது ஒரு வீர பரம்பரை அந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள். என்ன இறங்கி எழுந்து ஏத்தி இறந்தார் எதிரே பெருந்துறையில்
மின்னார் சடை மேல் பிறை முடித்தோன் விசும்பில் நிறைந்த திருவாத்தால் மண்ணானவர்க்கு பரியெல்லாம் வரும் என்று ஓலை விடுதியன சொன்னான் அது கேட்டு அகத்து உவகை துளும்பி வரைந்து சுருள் விடுத்தார் என்ன இறைச்சி. இப்படி இறைவனிடனுடைய கால்களில் கீழே விழுந்து வணங்கி அந்த திருப்பெருந்துறையில் இருக்கக்கூடிய பெருமானின் கால்களில் விழுந்து இறைஞ்சி எழுந்து ஏத்தி இறந்தார். வழிபாடு செய்து அவரிடத்தில் வேண்டி நிற்றார். இறத்தல்னா வேண்டி நிற்றல்னு அர்த்தம். வேண்டி நிற்கின்றார். எதிரே பெருந்துறையின் மின்னார் சடை மேல். அப்போ அவருக்கு எதிரில் அந்த திருப்பெருந்துறையில் இருக்கக்கூடிய மின்னல் போன்ற மின்னல் நிறைந்த சடை, அந்த சடை மீது பிறையை முடித்து வைத்திருக்கக்கூடியவர், சடை மீது பிறையை அணிந்த பெருமான், அந்த சிவபெருமான் விசும்பில் நிறைந்த திருவாக்கால், ஆகாயத்தில் நிறைந்து இருக்கக்கூடிய ஒரு திருவாக்கினால் அவருக்கு பதில் கூறுகின்றார். அதாவது ஆகாயவாணி அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை அசரீரி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே விசும்புன்னா ஆகாயம். அந்த ஆகாயத்தில் ஒரு திருவாக்கு, இறைவனுடைய திருவாக்கு எழுகின்றது. அது அவருக்கு காதில் கேட்கின்றது. அந்த அசரீரி வார்த்தை, மணிவாசகரே, நீங்கள் மன்னானவர்க்கு, அந்த அரிமர்த்தன பாண்டியனுக்கு விரைவில் குதிரையெல்லாம் வந்து சேரும் என்று ஓலை அனுப்பி வைப்பீர்களாக அப்படின்ட்டு சுவாமி அசரீரி வாக்கா சொல்றார். பரியெல்லாம் வரும் என்று ஓலை விடுதி, அந்த பாண்டிய மன்னனுக்கு ஓலையை, கடிதத்தை அனுப்பி வைப்பீர்களாக அப்படின்ட்டு சொல்லிட்டு சுவாமி அந்த வாக்கு நின்று விடுகிறது. உடனே அந்த வாக்கை கேட்டவுடன் மணிவாசகருடைய உள்ளத்தில் மகிழ்ச்சி இப்பொழுது பொங்கி தழும்புகிறது. உவகை துளும்பி உடனே கடிதத்தை வரைந்து அந்த சுருள், அந்த ஓலை சுருளை இப்பொழுது அனுப்பி வைக்கின்றார் மணிவாசக பெருமான். முறைப்படி அரசனுக்கு கடிதம் எழுதி அந்த ஓலை சுருளை இப்பொழுது தக்கவர்களிடத்தில் வைத்து கொடுத்து, நீங்கள் மதுரையில் இருக்கக்கூடிய மன்னனுக்கு இதை கொண்டு சேர்ப்பீர்களாக அப்படின்ட்டு அனுப்பி வைக்கின்றார் மணிவாசக பெருமான். அரசனிடத்திலிருந்து எப்பொழுது ஓலை வருகின்றது என்ற அந்த கடிதத்தை படித்து முடித்ததற்கு பிறகு மணிவாசக பெருமான் இறைவனுடைய கோயிலுக்கு செல்கின்றார். என்னுடைய தலைவனாக இருக்கக்கூடிய பெருமானே, பொன்னாடர்களாகிய தேவர்களுக்கு தலைவனே, இடவக்கொடியை உயர்த்தி வைத்திருக்கக்கூடிய மன்னனே, தர்மக்கொடியை உயர்த்தி வைத்திருக்கக்கூடிய மன்னனே, பாண்டிய மன்னனாக இருந்து மதுரையை ஆண்ட சொக்கநாத பெருமானே, பெருந்துறையில் வைத்திருக்கக்கூடிய மணியே, பாண்டிய மன்னன் வழுதியாகிய பாண்டிய மன்னன் கொடுத்த பொருள்கள் அனைத்தையும் உன்னுடைய ஆலயம் கட்டுவதற்கும் அந்த ஆலயத்தை பராமரிப்பதற்கும் உன்னுடைய அடியார்களுக்கு தக்க உதவிகள் செய்து மாகேஸ்வர பூஜை போன்றவைகளெல்லாம் செய்வதற்கும் நான் அதை அனைத்தையும் செலவிடக்கூடிய ஒரு வழியை எனக்கு கொடுத்தாய். அந்த வழிப்படி நான் அனைத்தையும் செலவழித்து விட்டேன். இப்பொழுது என்னிடத்தில் எந்த விதமான ஒரு பணமும் கிடையாது. பிறகு நான் அந்த பாண்டிய மன்னனுக்கு எதை கொண்டு குதிரை வாங்கி அவருக்கு மீண்டும் அந்த குதிரைகளை நான் செலுத்த முடியும் என்று இறைவனிடத்தில் வேண்டுகின்றார்.
இவ்வாறு இறைவனிடத்தில் கீழே விழுந்து வணங்கி இறைஞ்சி பிறகு அவர் முன்னிலையில் எழுந்து இறைவனுடைய வழிபாடுகளை எல்லாம் செய்து வேண்டி நிற்கின்றார் மணிவாசக பெருமான். உடனே அவருக்கு எதிரில் அந்த திருப்பெருந்துறையில் இருக்கக்கூடிய பெருமான், மின்னல் போன்ற சடையை உடைய பெருமான், அந்த சடை மீது பிறைச்சந்திரனை அணிந்த பெருமான், பிறைச்சந்திரனை அணிந்த பெருமான் ஆகாயத்தில் ஒரு திருவாக்கை அவருக்கு கொடுக்கின்றார். அதாவது ஆகாயவாணி என்ற அசரீரி வாக்கை அவருக்கு கொடுக்கின்றார். மணிவாசகரே, நீங்கள் நம்முடைய மன்னவனாகிய அரிமர்த்தன பாண்டியனுக்கு குதிரையெல்லாம் விரைவில் வரும் என்று ஓலை அனுப்பி வைப்பீர்களாக என்று அந்த சொக்கநாதர் திருப்பெருந்துறை பெருமான் அவருக்கு வாக்கு கொடுக்கின்றார். அந்த வாக்கினை கேட்டு அந்த மணிவாசக பெருமானினுடைய உள்ளத்தில் இப்பொழுது மகிழ்ச்சியானது பொங்கி துளும்பி இருக்கின்றது. உடனே அவர் முறைப்படி அரசனுக்கு தக்க மரியாதையோடு எழுதி கடிதத்தை, அந்த ஓலை சுருளை தக்கவரிடத்தில் கொடுத்து அனுப்பி வைக்கின்றார் மணிவாசக பெருமான். அந்த ஓலை பாசுரம் அறைய, அந்த ஓலை பாசுரம் அறைய, கேட்டு நின்று ஆங்குவோர், கேட்டு நின்று ஆங்குவோர், சிந்தை ஆனா மகிழ் சிறப்ப, சிந்தை ஆனா மகிழ் சிறப்ப, இருந்தான் புரவி தேரோடும், இருந்தான் புரவி தேரோடும், வந்த ஆதி செங்கதிரோன், வந்த ஆதிசங்கதிரோ, மறைந்தான் அவனால் வையமெல்லாம், மறைதான் அவனால் வையம் எல்லாம், வெந்த வேடை தணிப்பான் போல், வென்ற வேடை தணிப்பான் போல், முளைத்தான் ஆதிவன் கதிரோன், முளைத்தான் ஆதி வெண்கதிரோ. அந்த மணிவாசக பெருமான் கொடுத்த அந்த ஓலை, அந்த கடிதச் சுருளை இப்பொழுது தக்கவர்கள் அரசனிடத்தில் கொண்டு சேர்க்கின்றார்கள். அந்த ஓலையில் இருக்கக்கூடிய வாசகத்தை, பாசுரம்னா வாசகத்தை பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் பணியாட்கள் படித்து காண்பிக்கின்றார்கள் அரசனுக்கு. அறைய அப்படின்னா ஒருவன் படிக்க, ஒருவன் எடுத்து சொல்ல அப்படின்னு அர்த்தம். அதை பாண்டிய மன்னன் கேட்டு நின்று ஆங்குவோர் சிந்தை ஆனா மகிழ் சிறப்ப, அங்கு அவனுடைய சிந்தையானது அளவற்ற மகிழ்ச்சியில் இப்பொழுது திளைக்கின்றது. பாண்டிய மன்னன் அந்த ஓலையில் இருக்கக்கூடிய அந்த வாசகத்தை கேட்டு அவருக்கு மனதில் சிந்தையில் ஆனா அப்படின்னா அளவற்ற குறையாத அப்படின்னு அர்த்தம். அந்த குறையாத அளவற்ற மகிழ்ச்சியானது அவருடைய உள்ளத்தில் தோன்றுமாறு அங்கே வீற்றிருக்கின்றான் பாண்டிய மன்னன். அதன் பிறகு மாலை நேரம் இப்பொழுது வந்தது. அந்த மாலை நேரம் எப்படி வந்ததுன்னு வர்ணிக்கின்றார். புறவித்தேரோடும் வந்த, புறவினா குதிரைன்னு அர்த்தம். அந்த குதிரைகள் பூட்டப்பட்ட தேரோடு வந்து காலையில் தோன்றிய அந்த சூரியன், அந்த முதலில் தோன்றிய அந்த செங்கதிரோன் சூரியன் இப்பொழுது மறைந்தான். இப்பொழுது மேற்கு திசையில் அவன் மறைந்து விடுகின்றான். அந்த காலையிலிருந்து மாலை வரைக்கும் அந்த சூரியனால எங்க பார்த்தாலும் வெப்பம் அதிகமாக ஏற்பட்டு இருக்கிறது. அவனால், அந்த சூரியனால் வையம் எல்லாம், உலகத்தில் உள்ள அந்த பூமிகள் எல்லாம் வெந்த வேடை தணிப்பான் போல், அப்படியே வெப்பத்தினால வெந்து போய், வேடைனா வெப்பம், அந்த வெப்பத்தினால் வெந்து இருக்கின்றது. அதை தணிப்பது போல இப்பொழுது குளிர்ச்சியான வெண்கதிரோன், அந்த சந்திரனானவன், வெண்மையான
கதிர்களை உடைய அந்த சந்திரன், குளிர்ந்த சந்திரன் இப்பொழுது அவன் முளைத்து மாலை நேரமானது அங்கு வந்து சேருகிறது. காலை அந்த மதிய வேளை சென்று இப்பொழுது மாலை வேளை இரவு நேரம் வந்து அங்கே வெண்கதிரோனானவன் அந்த சந்திரனானவன் ஆகாயத்தில் தெரிகின்றான். அன்று துயிலும் பாதவூரடிகள் கனவில் சுடர்வெள்ளி மன்று கிழவர் பொருந்தடியில் வடிவம் காட்டி எழுந்தருளே வென்றி வேந்தன் மனம் கவரும் விசய பறிகொண்டு அணைகின்றேன் இன்று நீ முன் ஏகுதி என்று அருளி செய்ய எழுந்திருந்தார். அன்றைக்கு இப்ப மாலை இரவு பொழுது வந்து விடுகிறது. உடனே அன்றைக்கு மணிவாசக பெருமான் இரவில் தூங்குகின்றார். அப்படி தூங்கக்கூடிய அந்த வாதவூர் அடிகள் கனவில், அந்த மணிவாசக பெருமானுடைய கனவில் இப்பொழுது சுவாமி வருகின்றார். சுடர் வெள்ளி மன்று கிழவர், அந்த ஒளி பொருந்திய அந்த வெள்ளி மன்று, வெள்ளி அம்பலம், மன்றுனா அம்பலம்னு அர்த்தம். அந்த வெள்ளி அம்பலத்துக்கு தலைவனாக இருக்கக்கூடிய அந்த பெருமான், கிழவன் அப்படின்னா அனைத்தையும் தன்னிடத்தில் உடையவன் அப்படின்னு அதற்கு ஒரு பொருள் உண்டு. அப்படி அந்த ஒளி பொருந்திய வெள்ளி மன்றுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த வெள்ளியம்பல பெருமான் இப்பொழுது வெள்ளியம்பலவானராக வரவில்லை. அந்த குறுந்தடியில், குறுந்த மரத்தின் கீழ் எப்படிப்பட்ட ஆசிரிய கோலத்தில் வடிவத்தில் இருந்தாரோ அந்த வடிவத்தை காட்டி கனவில் அவருக்கு எழுந்தருளுகின்றார். அதாவது மணிவாசக பெருமானுக்கு அந்த குறுந்த மரத்தின் கீழ் சுவாமி எப்படி ஆசிரியர் உருவத்தில் வந்து காட்சி கொடுத்தாரோ, எப்படி அவருக்கு எல்லா தீட்சைகளும் செய்து வைத்தாரோ அந்த கோலத்தில் இப்பொழுது கனவுல வாரார் சுவாமி. வென்றி வேந்தன். அப்போ இதுல இருந்து மணிவாசக பெருமானும் தெரிந்து என்னன்னா, அன்றைக்கு நமக்கு குருந்த மரத்தில் இருந்த பெருமான் தான் சத்தநாத பெருமான் அப்படின்னு நம்ம தெரிந்து விடுவோம். வென்றி வேந்தன் மனம் கவரும் வெற்றியை, வென்றின வெற்றின்னு அர்த்தம். அந்த வெற்றியையே எப்பொழுதும் தனதாக கொள்ளக்கூடிய அந்த பாண்டிய மன்னன் அந்த வேந்தனினுடைய மனதை கவருமாறு, மனதில் மகிழ்ச்சியை ஏற்படுத்துமாறு, வெற்றியையே தரக்கூடிய குதிரைகளை கொண்டு நாம் அங்கு வந்து சேருகின்றோம், அணைகின்றேன் அப்படின்னா மதுரைக்கு நான் வந்து சேருகின்றேன். இன்றைக்கு நீ முதலில் மதுரைக்கு நீ செல்வாயாக என்று அருளி கனவில் அருளி செய்கின்றார். அந்த கனவிலிருந்து இப்பொழுது நனவு நிலைக்கு மணிவாசக பெருமான் எழுந்திருக்கின்றார். அப்போ கனவிலிருந்து கண் விழித்து எழுந்தார். விஜயம் அப்படின்னா வெற்றின்னு அர்த்தம். விசயப்பரி அப்படின்னா வெற்றியையே தரக்கூடிய போரில் வெற்றியையே தரக்கூடிய குதிரைகள் அப்படின்னா அர்த்தம். வலிமையான குதிரைகள், போருக்கு உரிய குதிரைகள். அந்த போருக்கு உரிய குதிரைகளை எல்லாம் நான் கொண்டு வந்து அங்க மதுரைக்கு கொண்டு வந்து சேர்க்கின்றேன்னு சுவாமி வந்து சொல்றாரு. ஏன்னா ஏதோ சாதாரண குதிரைகள் எல்லாம் நான் கொண்டு வந்துட மாட்டேன், நல்ல வெற்றியை தரக்கூடிய தேர்வு செய்து
அந்த குதிரைகளினுடைய லட்சணங்களை எல்லாம் தேர்வு செய்து நான் நல்ல குதிரைகளை கொண்டு வரேன் அப்படின்ட்டு சுவாமி சொல்றார். அப்படின்னாத்தானே அது போருக்கு பயன்படும். சும்மா சாதாரண குதிரைகளை கொண்டு வந்து கொடுத்தா அது போருக்கு பயன்படாமல் போயிடும். அதனால தான் மிகச்சிறந்த லட்சணங்களை உள்ள வெற்றியையே தரக்கூடிய குதிரைகளை நான் கொண்டு வந்து தருகின்றேன். ஏன்னா இவர் அனுப்பி வச்சது அதுக்காண்டிதான். போருக்கு நமக்கு குதிரைகள் இல்லை, அதனால குதிரைகளை எல்லாம் வாங்கிட்டு வாங்க அப்படிங்கிறதான் சொல்றாரு. அதனாலதான் சுவாமியும் அதை குறிப்பா மணிவாசக பெருமானுக்கு சொல்றாரு. இசையப்பரி, வெற்றியை தரக்கூடிய குதிரை, அந்த குதிரைகளை கொண்டு தருகின்றோம் அப்படின்ட்டு சுவாமி இப்பொழுது கூறுகின்றார். சொக்கநாத பெருமான் மணிவாசக பெருமான் கனவில், நீ மணிவாசக பெருமானுக்கு அசரீரியாக குதிரைகள் வந்து சேரும் என்று அரசனுக்கு ஓலை அனுப்பி வைப்பாயாக என்று கூறுகின்றார். அதுபோல் மணிவாசக பெருமானும் அரசனுக்கு ஓலையை அனுப்பி வைக்கின்றார். அந்த ஓலையில் இருக்கக்கூடிய வாசகத்தை பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பணியாள் ஒருவன் அதை முறைப்படி அரசனுக்கு படித்து காட்டுகின்றார். அதை கேட்டு அங்கு இருக்கக்கூடிய அந்த அரசனானவர் அவருடைய சிந்தையில் அளவற்ற மகிழ்ச்சி சிறப்பாக ஏற்படுகிறது. அப்படி இந்த கடிதத்தில் இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகளை கேட்டவுடன், விரைவில் குதிரை வந்து சேரும் என்ற வார்த்தையை கேட்டவுடன் அரசனுக்கு அளவற்ற மகிழ்ச்சி ஏற்பட்டு அங்கே வீற்றிருக்கின்றார். இந்த நேரத்தில் மாலை நேரமும் வருகின்றது. குதிரை பூட்டிய தேரில் ஏறி வரக்கூடிய அந்த ஆதி செங்கதிரோனாக இருக்கக்கூடிய அந்த சூரியன் இப்பொழுது மேற்கு திசையில் அவன் மறைந்து விடுகின்றான். காலையிலிருந்து மாலை வரைக்கும் அவனுடைய அந்த கிரணங்களால் இந்த உலகத்தில் உள்ள அந்த பூமி எல்லாம் வெப்பத்தின் காரணமாக வெந்து அந்த கோடை வெப்பத்தில் அது இருக்கின்றது. அதை தணிப்பது போல இந்த சந்திரனானவன், குளிர்ச்சி பொருந்திய கிரணங்களை உடைய வெண்மையான அந்த சந்திரனானவன் இப்பொழுது அவன் முளைத்து வருகின்றான். இரவு நேரம் இவ்வாறு வந்து சேருகிறது. அந்த இரவு நேரத்தில் மணிவாசக பெருமான் அங்கே இப்பொழுது துயிலுகின்றார். அந்த வாதவூர் அடிகளினுடைய அந்த தூக்கத்தில் கனவில் இப்பொழுது சொக்கநாத பெருமான் வருகின்றார். எப்படி என்றால், அந்த ஒளி பொருந்திய அந்த வெள்ளியம்பலத்தில் இருக்கக்கூடிய கிழவராகிய வெள்ளியம்பல பெருமான் அந்த வெள்ளியம்பல பெருமான் உருவத்தில் வரவில்லை. அந்த திருப்பெருந்துறையில் குருந்த மரத்தின் கீழ் இவருக்கு எப்படி அந்த ஆசிரிய கோலம் காட்டி மணிவாசக பெருமானை ஆட்கொண்டாரோ அந்த வடிவத்தை காட்டி இப்பொழுது கனவில் சொக்கநாத பெருமான் எழுந்தருள்கின்றார். ஆசிரிய கோலத்தை காட்டி எழுந்தருள்கின்றார். எழுந்தருளி அவருக்கு உணர்த்துகின்றார். அந்த வெற்றியை உடைய பாண்டிய மன்னனினுடைய மனதை கவருமாறு, மனதிற்கு பிடிக்குமாறு, போர்க்களத்தில் வெற்றியையே தரக்கூடிய நல்ல குதிரைகளை கொண்டு நான் மதுரைக்கு கொண்டு வந்து தருகின்றேன். இன்றைக்கு நீ எழுந்து முதலில் மதுரைக்கு நீ செல்வாயாக என்று கனவிலேயே மணிவாசக பெருமானுக்கு அந்த குருநாதர் அருளி செய்கின்றார். உடனே கனவு கலைந்து அவர் இப்பொழுது எழுகின்றார் மணிவாசக பெருமான். கனவினிடத்தும் தேவர்க்கும் காண்டற்கு அரிய கருணை ஒரு நனவினிடத்தும் கனவிடத்தும் எளிதே அன்றோ நமக்கு என்ன நீ
நினைவினிடை கொண்டு இருக்கின்றார். நினைவினிடை கொண்டு இருக்கின்றார். நிறுத்தானந்த சுடர் உள்ளத்து நிர்வாணந்த சுடர் உள்ளத்து தினையிருளை தின்று எழுவது என தினையுரை என்று எழுவது என எழுந்தான் இரவி இரவு ஒதுங்க எழுதாகிரை இரவு ஒதுங்க கனவினிடத்தும் தேவர்க்கும் காண்டற்கு அறிய கருணை உண்டு. தேவர்கள் கனவுலையாவது சுவாமி நமக்கு தன்னுடைய காட்சியை தரமாட்டாங்களான்னு வேண்டுகின்றார்கள். கனவுல கூட சுவாமி அவங்களுக்கு காட்சி கொடுக்கறதுக்கு காட்சி கொடுக்கவில்லை. அப்படி தேவர்களாலும் கனவிலும் காண முடியாத அந்த அரிய கருணை உருவாக இருக்கக்கூடிய பெருமான் அப்படின்ட்டு வள்ளல் பெருமான் அருமையா வேண்டுவாங்க. கனவிலேனும் காட்டு என்றால் காட்டாய் அப்படின்னு வள்ளல் பெருமான் கேட்பாங்க. கனவுலையாவது உன்னுடைய திருவடியை காட்டு அப்படின்னா அதுவும் காட்ட மாட்டேங்கிய, நனவுல காட்ட வேண்டாம், கனவுலையாவது காட்டக்கூடாதா அப்படின்ட்டு வள்ளல் பெருமான் வேண்டுவாங்க. கனவிலேனும் காட்டு என்றால் காட்டுகிறாய் அப்படின்பாங்க. அப்போ இதுல என்ன, கனவுல கூட தேவர்களுக்கு காண முடியாத அந்த கருணை உருன்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னா, தேவர்கள் சுயநலத்துக்காக வேண்டி இறைவனை வழிபாடு செய்கிறார்கள். அதை மணிவாசக பெருமானே சொல்றாங்க. அவங்க காலில் எல்லாரும் விழுந்து கும்பிடணும் அப்படிங்கிறதுக்காண்டி சிவபெருமான வழிபட்டாங்க. அப்ப எப்படி சுவாமி கனவுல வருவாரு? நனவுலையும் வரமாட்டார், கனவுலையும் வரமாட்டார். வாழ்த்துவதும் வானவர்கள் தாம் வாழ்வான், மனம் நின்பால் தாழ்த்துவதும் தாம் உயர்ந்து தம்மை எல்லாம் தொழ வேண்டி, சோழ்த்த மதுகரும் முரலும் தாரோயே நாயடியே வாழ்த்த பிறப்பு அறுத்திடுவான், யானும் உன்னை பரவுவனே. வாழ்த்துவதும் வானவர்கள், இறைவனே உன்னை தேவர்கள் வாழ்த்துகிறார்கள். எதுக்காக? தாம் வாழ்வான், அவங்க வாழ்வதற்காக. மனம் நின்பால் தாழ்த்துவதும், மனதை உன்னிடத்தில் தாழ்த்தி வழிபாடு செய்கின்றார்கள். எதற்காக? தாம் உயர்ந்து, அவர்கள் உயர்ந்து தம்மை எல்லாம் தொழ வேண்டி, அவர்களை எல்லாரும் வணங்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தன்னை உயர்த்தி கொள்வதற்காக உன்னிடத்தில் அவர்கள் வழிபாடு செய்கிறார்கள். அதுவும் ஒரு விதமான வழிபாடு தான். ஆனா அந்த வழிபாட்டுல அதை விட சிறந்த வழிபாடு எது? இறைவனுடைய திருவடியை வேண்டுவதுதான், முக்தி பேற்றை வேண்டுவதுதான். ஆனா நான் அந்த மாதிரிலாம் என் காலில் எல்லாரும் விடுத்து கும்பிடணுங்கிறதுக்காண்டி நான் கும்பிடல. என்னுடைய பாழான பிறப்பை அறுக்கும் பொருட்டு, எனக்கு முக்தி பேறு கிடைக்கும் பொருட்டு நான் உன்னை வணங்குகிறேன். ரெண்டு வழிபாட்டுக்கும் வித்தியாசம். வாழ்த்துவதும் வானவர்கள் தாம் வாழ்வான், மனம் நின்பால் தாழ்த்துவதும் தாம் உயர்ந்து தம்மை எல்லாம் தொழ வேண்டி. அதோட அந்த இது முடியுது. சூழ்த்த மதுகரம் முரலும் தாரோகி, வண்டுகள் எல்லாம் ரீங்காரம் விடக்கூடிய மாலையை அணிந்த பெருமானே தாரோயை நாயடியேன் பாழ்த்த பிறப்பு அறுத்திடுவான், என்னுடைய பாழான பிறவியை அறுக்கும் பொருட்டு. அறுத்திடு வான், வான்னா அதன் பொருட்டுன்னு அர்த்தம். அந்த பாழான பிறவியை அறுக்கும் பொருட்டு அறுத்திடுவான், யானும் உன்னை பரவுவேன், நானும் உன்னை வணங்குகின்றேன் அப்படின்னுட்டு, எனக்கு பிறவி நோய் நீங்கணும், எனக்கு முக்தி பேறு கிடைக்கணுங்கிறதுக்காக வேண்டி நான் உன்னை வணங்குகின்றேன் அப்படின்ட்டு மணிவாசக பெருமானே சொல்றாங்க. அதனாலதான் இங்க பரஞ்சோதி முனிவரும் என்ன சொல்றாங்க, தேவர்கள் சிறந்தவர்கள் தான், ஆனா அவங்க சுயநலத்துக்காக வேண்டிதான் அவங்க உன்னை வழிபடுகின்றார்கள். ஆகையினால் அவர்களால் கனவுல கூட உன்னை காண முடியாதவர்களாக அவர்கள் இருக்கின்றார்கள்.
அப்படிப்பட்ட கருணை உருக்கொண்ட பெருமான் இப்பொழுது மணிவாசக பெருமானுக்கு எப்படி ஆகிவிட்டார்? நனவுலையும் காட்சி கொடுக்கிறாரு, கனவுலையும் காட்சி கொடுக்கிறார். எவ்வளவு ஒரு எளிமையாக நமக்கு இந்த சிவபெருமான் நம்முடைய கையில் கிடைத்து விட்டார் அப்படின்னு மணிவாசக பெருமான் நினைத்து பார்த்தாராம். அப்படிப்பட்ட பெருமான் நனவினிடத்தும் கனவிடத்தும் எளிதே என்றோ நமக்கு என்ன? நமக்கு நனவுல குருநாதராக வந்து காட்சி கொடுக்கிறாரு. இந்த இப்ப கனவுல வேற வந்துட்டாரு, அசரீரி வாக்காளர் நமக்கு அருள் செய்தாரு. இப்படி எழிவந்த கருணையாக நமக்கு இப்படி சுவாமி அருள் செய்தாரு அப்படின்னு சொல்லி வியப்பு அடைகின்றார் மணிவாசகர் பெருமான். நினைவினிடை கொண்டு இருக்கின்றார். அந்த இறைவனை நினைத்து கொண்டே அவர் இருக்கின்றார். நிறுத்தானந்த சுடர் உள்ளத்து தின இருளை தின்று. நிறுத்த ஆனந்த சுடர் அப்படின்னா நடனமாடக்கூடிய ஆனந்த சுடராக இருக்கக்கூடிய அந்த சிவபெருமான். இங்க அந்த சிவபெருமான் என்கின்ற ஞான சூரியன் உள்ளத்து தின இருளை தின்று. இப்பொழுது நல்ல பக்குவப்பட்ட உள்ளத்தை உடையவர்களினுடைய தின இருள் அப்படின்னா ஆணவ மலம்னு அர்த்தம். அந்த ஆணவ மலத்தை அந்த சூரியனானவன் தின்று, ஆணவ மலம்னா அது ஒரு இருள், அந்த இருளை தின்று எழுவது போல, இருளை சூரியன் வரும்போது இருள் நீங்கிவிடும் அல்லவா, அப்படி எழுவது என எழுந்தான் இரவி. அதாவது காலை பொழுது வந்தது. இரவினா சூரியன். இப்பொழுது சூரியன் காலையில அப்படியே முளைத்து வருகின்றான். இரவு ஒதுங்க, இரவு இப்பொழுது ஒதுங்கி கொள்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த சூரிய வெளிச்சத்துக்குள்ளே இரவுங்கிறது அங்க இருக்குன்னு அர்த்தம். புரியுதா? அந்த இரவு வந்து இரவும் இருக்கு, பகலும் இருக்கு. இரவு வந்து அதனுடைய வலிமை குறைந்து இருக்கு. இரவு ஒதுங்கன்னா இருள் நீங்க அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கிடணும். ஆமா, ஒளிக்கும் இருளுக்கும் ஒன்றே இடம். ஒன்று மேலிடில் ஒன்று ஒழிக்கும், எனினும் இருள் அடராது. உள்ளுயிர்க்கு உயிராய் தெளிக்கும் அறிவு திகழ்ந்து உளவேனும் திரிமலத்தை பொழிக்கும் உயிர். உயிர் அருள் கூடும்படி கொடி கட்டினே அப்படின்ட்டு கொடிக்கை ஒரு அருமையான ஒரு நூல். இது 4 பாடல்களும் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிடணும். கொடியேற்றும் போது கோயில்ல பாட சொல்லுவாங்க. சில பேர் 4 பாடல்களை மட்டும் பாடிக்கிடுவாங்க. இன்னும் ஒரு பாட்டு ஒன்று இருக்கு அதிகமாக, 5வது பாடல். அந்த 5ஐயும் தெரிஞ்சு வச்சுக்கிடணும். யாராவது கொஞ்சம் விவரமானவங்க இன்னொரு பாட்டு இருக்கு அப்படின்பாங்க. நம்ம எதுக்கும் தயாரா இருக்கணும். 5 பாட்டையும் கையில எழுதியாவது வச்சுக்கிடணும். 4 பாடல்கள் தான் புக்கில் இருக்கு. அது போக ஒரு பாட்டு புகழர் போகத்துல இருந்து உள்ள ஒரு பாடல் இருக்கு. ஆமா, 5 ஒரு பாட்டு. அது வந்து திடீர்னு கேட்பாங்க, கேட்டா நம்ம ரெடியா இருக்கணும். 4 பாடல்கள் படிச்சா போதும். புத்தகத்துல 4 தான் இருக்கு. ஆனா அதே கொடிக்கவியில விளக்கத்துல இந்த பாட்டையும் கடைசியில கொடுத்துருப்பாங்க. இப்படியும் ஒரு பாடல் இருக்கின்றதுன்னு அதுக்கும் விளக்கம் கொடுத்துருப்பாங்க. அந்த சிவசூரியன் என்கின்ற அந்த நடனமாடக்கூடிய ஆனந்த சுடராக இருக்கக்கூடிய அந்த சிவசூரியன் அந்த மணிவாசக பெருமானினுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஆணவ மலமாகிய இருளை தின்று இப்பொழுது காலையில் உதயமாகக்கூடியதாக அந்த சூரியன் இப்பொழுது எழுந்து வருகின்றான். இரவாகிய அந்த இருளானது ஒதுங்கி விடுகிறது, நீங்கி விடுகிறது. அழுந்தார் எழுந்தார் உடைய பெருந்துரையார் இரு தாழ் பணிந்த
பணிந்தார் இனி பிறப்பில் திருவார் பணிந்தார் இனி பிறப்பில் அழுந்தார் வழி கொண்டார் அடைந்தார் அழுதார் வழி கொண்டார் அடைந்தார் அகன்றார் நெறிகள் அவிர்த்திங்கள் அகன்றார் நெறிகள் அழித்திங்கள் கொழுந்து ஆசடையார் விடையார் தென் பொழுது ஆசடையார் விடையாதன் ஓடல் அணைந்தார் பாடு அடிவண்டு கூடல் அணிந்தார் பாடு அணிவந்து உளும் தார் வேந்தன் பொற்கோயில் உருளார் வேந்தன் பொற்கோயில் உற்றார் காண பெற்றாரா உற்றார் காண பெற்றார் எழுந்தார். இப்பொழுது மணிவாசக பெருமான் காலையில எழுந்து விடுகின்றார். என்ன? உடைய பெருந்துறையார் இருதாள் பணிந்தார். தன்னை அடிமையாக உடைய அந்த பெருந்துறையார், திருப்பெருந்துறையில் இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய 2 திருவடிகளை பணிந்தார். அப்ப காலையில எழுந்த உடனேயே இறை சிந்தனையோடு எழுந்திருக்கோம். எழுந்த உடனேயே நம்ம மனசுக்குள்ளேயே நாம எந்த தெய்வத்தை மானசீகமா மனசுக்குள்ள தக்க வச்சிருக்கோமோ அந்த சுவாமியை முன்னால நிறுத்தி காலில் விழுந்து கும்பிடுறோம். அதுதான் மணிவாசக பெருமானும் செய்கின்றார். எழுந்த உடனேயே உடைய அப்படின்னா தன்னை அடிமையாக உடைய பெருந்துறையார் அந்த சிவபெருமானினுடைய 2 திருவடிகளை பணிந்தார். இனி பிறப்பில் அழுந்தார். அந்த மணிவாசக பெருமான் எப்படிப்பட்ட தன்மையை உடையவர்? இனி அவருக்கு பிறப்பு என்பது கிடையாது. பிறவி நோயில் அவர் அழுந்த மாட்டார். வழி கொண்டார். இறைவனுடைய வழியை, இறைவனை அடையக்கூடிய வழியை பின்பற்றி கொண்டு இருக்கக்கூடியவர். அடைந்தார். இப்பொழுது மதுரையை அவர் அடைந்தார். அகன்றார். இல்லை, இதுக்கு அடைந்தார்ங்கிறதுக்கு முக்தியை அடைந்தவர் அப்படின்னு ஜீவன் முக்தர் அப்படிங்கிற அர்த்தத்திலையும் சில இதை எழுதியிருக்காங்க. அகன்றார் நெறிகள் அப்படின்னா அந்த நித்தியப்படி பூஜை செய்யக்கூடிய அந்த நெறிகளை எல்லாம் அவர் செய்து முடித்தார். அவிர்த்திங்கள் கொழுந்து ஆர் சடையார் விடையார் தென் கூடல் அணைந்தார். அவிர்னா இளமையான அர்த்தம். இளமையான சந்திரனாகிய அந்த கொழுந்தை சடையில் தரித்த பெருமான், இளம் திங்களை சடையில் தரித்த பெருமான். இடப வாகனத்தை உடையவர் விடையார், இடப வாகனத்தை உடையவர். அப்படிப்பட்ட அந்த பெருமான் வீற்றிருக்கக்கூடிய தென் கூடல் அணைந்தார். அந்த தென் மதுரை, அந்த மதுராபுரிக்கு இப்பொழுது மணிவாசக பெருமான் வந்து சேர்கின்றார். இதில் இந்த அகன்றார் நெறிகள் அப்படிங்கிறதுக்கு வழிப்பாதைகளை எல்லாம் கடந்து வந்தார்னு பொதுவா அர்த்தம் எழுதியிருக்கிறாங்க. சில இதுல சிறப்பாக அகன்றார் நெறிகள் அப்படிங்கிறதுக்கு நித்தியபடி பூஜைகளை எல்லாம் செய்து அந்த இடத்தை விட்டு அகன்றார் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்கிறாங்க. இப்பொழுது மதுரை மாநகரத்திற்கு மணிவாசக பெருமான் வந்து சேர்ந்தார். பாடு அழி வண்டு உடும் தார்வேந்தன், இசையோடு பாடக்கூடிய அந்த வண்டுகள் எல்லாம் ரீங்காரம் செய்யக்கூடிய அந்த தார் மாலையை அணிந்த வேந்தன், பாண்டிய மன்னன் மாலை அணிந்திருக்கின்றான். அந்த மாலையில் இருக்கக்கூடிய பூக்களில் தேன் பொருந்தி இருக்கின்றது. அந்த தேனை குடிப்பதற்காக வண்டுகள் ரீங்காரம் செய்து கொண்டு அங்கே அந்த மாலையை சுற்றி சுற்றி வருகிறது. அதான் பாடழி வண்டு உளும் தார் வேந்தன். உளும்னா சுற்றி சுற்றி வருதல்னு ஒரு அர்த்தம். அந்த தார், அந்த மாலையை அணிந்த அந்த வேந்தனாகிய பாண்டிய மன்னன், அந்த பாண்டிய மன்னன் இருக்கக்கூடிய அந்த பொற்கோயில் அரண்மனை,
அந்த அரண்மனையை உற்றார், அடைந்தார், அரண்மனைக்கு வந்து சேர்ந்தார். காண பெற்றாரால் பாண்டிய மன்னனை இப்பொழுது கண்ணால் கண்டு தரிசனம் செய்து வணங்குகின்றார் மணிவாசகப் பெருமான். கனவிலேனும் தேவர்களாலும் காண முடியாத கருணை உருவை உடைய அந்த சொக்கநாத பெருமான் இப்பொழுது மணிவாசக பெருமானுக்கு நனவிலும் கனவிலும் எழிவந்த கருணையாக அவருக்கு அருள் செய்து கொண்டே இருக்கின்றார். இது மிகவும் ஆச்சரியமாக இருக்கின்றது என்று மணிவாசக பெருமான் நமக்கு பெருமான் இப்படியெல்லாம் அருள் செய்கின்றாரே என்று ஆச்சரியப்பட்டு கொண்டே இறைவனுடைய திருவடியை நினைவில் எப்பொழுதுமே வைத்து கொண்டே அவர் இருக்கின்றார். இதே நேரத்தில் அந்த நடனமாடக்கூடிய ஆனந்த சுடராக இருக்கக்கூடிய சிவன் என்னும் ஞான சூரியன் ஆனவன் மணிவாசக பெருமானின் உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆணவ மலமாகிய இருளை தின்று எழுவது போல சூரியன் ஆனவன் இருளை நீக்கி கொண்டு இப்பொழுது காலையில் அவன் ஒளியை பெருக்கி கொண்டு வந்து நிற்கின்றான். இதனால் இரவு ஆனது ஒதுங்குகிறது, இருள் நீங்குகிறது, அங்கே வெளிச்சம் என்பது எங்கும் பரவிக்கொண்டே வருகிறது. மணிவாசக பெருமான் காலை பொழுது வந்தவுடன் எழுந்திருக்கின்றார். எழுந்த உடனேயே தன்னை அடிமையாக உடைய அந்த சொக்கநாத் திருப்பெருந்துறையில் இருக்கக்கூடிய பெருமானினுடைய 2 திருவடிகளை பணிகின்றார். அவர் எப்படிப்பட்ட தன்மையை உடையவர்? இனி பிறப்பில் அழுந்தாதவர். அவர் வழி கொண்டார், இறைவனை வழிபடக்கூடிய வழியில் கடைபிடித்து கொண்டு அவர் இருக்கின்றார். அடைந்தார், எதை அடைய வேண்டுமோ அதை அடைந்தவர் மணிவாசக பெருமான். அகன்றார் நெறிகள். அவர் இப்பொழுது நித்தியப்படி பூஜைகள் முதலியன செய்து கொண்டு அந்த திருப்பெருந்துறையை விட்டு பல வழிகளை கடந்து மதுரையம்பதிக்கு வந்து சேர்கின்றார். அந்த மதுரையம்பதியில் யார் வீற்றிருக்கின்றார்கள்? இளமையான அந்த சந்திர கொழுந்து, இளங்கொழுந்தாகிய சந்திரனை சடையில் தரித்த பெருமான், இடப வாகனத்தில் வீற்றிருக்கும் பெருமான், அந்த சொக்கநாத பெருமான் வீற்றிருக்கக்கூடிய தென்கூடல், அந்த தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய கூடல் மாநகரம், அந்த கூடல் மாநகரத்தை அணிந்தார். தென் அப்படின்னா அழகுன்னு ஒரு அர்த்தம் உண்டு. அப்படி அந்த கூடல் மாநகரத்திற்கு இப்பொழுது வந்து சேர்ந்தார். அங்கே கூடல் மாநகரத்திற்கு வந்து சேர்ந்து பாண்டிய மன்னனை பார்க்கின்றார். பாண்டிய மன்னன் எப்படி இருக்கின்றார்? வண்டுகள் பாடிக்கொண்டு ரீங்காரம் இட்டு கொண்டு பாண்டிய மன்னனின் கழுத்தில் அணிந்திருக்கக்கூடிய மாலையை சுற்றி சுற்றி வருகின்றது. அப்படிப்பட்ட தேன் பொருந்திய மலர்களால் செய்யப்பட்ட மாலையை அணிந்த பாண்டிய மன்னன் இருக்கக்கூடிய பொற்கோயில், அந்த அரண்மனையை இப்பொழுது மணிவாசக பெருமான் சென்று சேர்கின்றார். அங்கே பாண்டிய மன்னனை தன்னுடைய கண்களால் காணப்பெறுகின்றார் மணிவாசக பெருமான். மன்னர் பெருமான் எதிர் வந்த மறையோர் பெருமான் வழிபாடு முன்னர் முறையால் செய்து ஒழுகி முன்னே நிற்ப முகம் நோக்கி தென்னர் பெருமான் எவ்வளவு செம்பொன் கொடுவோ எவ்வளவு நன்ன இவுழி கொண்டது என கேட்டான் கேட்ட நான் மறையோ மன்னர் பெருமான் அவருக்கு எதிரில் வந்த
மன்னர் பெருமான் மன்னர் பெருமானுக்கு எதிரில் வந்து சேர்ந்த மறையோர் பெருமான். அந்த வேதங்களுக்கெல்லாம் பெருமானாக இருக்கக்கூடிய மணிவாசக பெருமான். இவர் மன்னர் பெருமான், அவர் மறையோர் பெருமான். அந்த மறையோர்களுக்கெல்லாம் தலைவன், வேதங்களை நன்கு கற்றவர் அந்த மணிவாசக பெருமான். அதான் மறையோர் பெருமான். அந்த மறையோர் பெருமானாகிய மணிவாசக பெருமான் வழிபாடு முன்னர் முறையால் செய்து ஒழுகு. அந்த மன்னனை வழிபாடு அவர் முன்னிலையில் முறைப்படி செய்து ஒழுகுகின்றார். நல்ல அரசனை தெய்வமாக மதித்து எல்லோரும் வழிபாடு செய்வார்கள். அந்த அரசன் நேர்மையான சத்தியமுடையவனாக அவன் இருக்க வேண்டும். அப்பந்தான் அவன் கடவுளுக்கு சமமாக அவனை எல்லாரும் வழிபாடு செய்வார்கள். இந்த அரிமர்த்தன பாண்டியனும் சொக்கநாத பெருமானிடத்தில் பேரன்பு கொண்டவனாக இருந்ததனால் அந்த மணிவாசக பெருமானும் அந்த மன்னனை முறைப்படி அவர் முன்னிலையில் வழிபாடு செய்து அங்கே நிற்கின்றார். அரசன் முன்னிலையில் இப்பொழுது அரசனுக்குரிய மரியாதைகளை எல்லாம் வழிபாடுகளை எல்லாம் செய்து நிற்கின்றார். அரசன் முன்னிலையில் நிற்கின்றார். உடனே அரசன் அந்த மணிவாசக பெருமானினுடைய முகத்தை பார்த்து கேட்கின்றார். முகம் நோக்கி கேட்கின்றார். தென்னர் பெருமானே, எவ்வளவு செம்பொன் கொடுபோய் அந்த நீங்கள் தென்னர் பெருமான் பாண்டிய மன்னன் அவரிடத்தில் கேட்கின்றார். பாண்டிய மன்னன் கேட்கின்றார், மணிவாசகரே, நீங்கள் எவ்வளவு செம்பொன் எடுத்துக்கொண்டு சென்றீர்கள், எவ்வளவு நல்ல லட்சணமான இலக்கணமுடைய குதிரைகளை வாங்கி கொண்டு வந்தீர்கள் என அரசன் கேட்கின்றார். அவனுடைய வார்த்தையை கேட்ட மணிவாசக பெருமான் இப்பொழுது பதில் கூறுகின்றார். அதற்கு தென்னர் பெருமான்னா பாண்டிய மன்னன் மணிவாசகத்தை கேட்கிறார், எவ்வளவு செம்பொன் எடுத்துட்டு போனீங்க, அந்த செம்பொன்னுக்கு தகுந்தாற் போல நல்ல இலக்கணமுடைய, நன்னர் அப்படின்னா இலக்கணமுடைய அல்ல லட்சணமான, யூழி அப்படின்னா குதிரைன்னு அர்த்தம். எவ்வளவு அந்த இலக்கணமுடைய நல்ல லட்சணமான குதிரைகளை எல்லாம் நீங்கள் வாங்கி கொண்டு வந்திருக்கின்றீர்கள் அப்படின்னுட்டு அரசன் கேட்கின்றான். அரசனுக்கு இப்பொழுது பதில் கூறுகின்றார் மணிவாசக பெருமான். பொன்னும் அழகோ விலை கொண்ட புறவி, தொகையும் அனைத்து அவைதான், பின்னர் வர கண்டு அருளுதே, எம்பெருமான் இதனால் துரங்கபதி, என்னும் நாமம் பெருதிமதி, என்றார் என்ற மந்திரர்க்கு, தென்னன் சிறந்த வரிசை வளம், செய்து விடுப்ப செல்கின்றார். உடனே மணிவாசக பெருமான் பதில் கூறுகிறார், பொன்னும் அழவோ, நான் எடுத்து சென்ற பொன்னுக்கும் அழவில்லை. நிறைய பொருள்களை நான் எடுத்து சென்றேன். விலை கொண்ட புறவி தொகையும் அனைத்துனா அதே போன்றுன்னு அர்த்தம். நான் விலை கொடுத்து வாங்கிய அந்த குதிரை கூட்டங்களும் எவ்வளவு பொன் எடுத்து சென்றேனோ அதே அளவிற்கு குதிரைகளையும் வாங்கியிருக்கிறேன். அப்படின்னா கொண்டு போன பொண்ணுக்கு சரிசமமா குதிரைகளை வாங்கியிருக்கேன்னு அர்த்தம். அந்த நீ இங்கேருந்து எடுத்துட்டு சென்ற பொண்ணினுடைய விலைக்கு சரிசமமாக நான் குதிரைகளை வாங்கி கொண்டு இருக்கின்றேன். விலை கொண்ட புறவி தொகையும் அனைத்து அப்படின்னா பொண்ணுக்குரிய அளவிற்குன்னு அர்த்தம். அனைத்துன்னா அப்படியே அப்படின்ட்டு அளவில்லை அப்படிங்கிற அர்த்தத்துல வரும்.
அவைதான் பின்னர் வரக்கண்டு அருளுதி. அந்த குதிரைகள்லாம் பின்னால வருது, அதை கண்டு நீ அருள் செய்வாயாக அப்படின்றார். எம்பெருமான் இதனால், எம்பெருமான் எங்கள் தலைவனாக இருக்கக்கூடிய பாண்டிய மன்னனே, இந்த குதிரைகள் எல்லாம் பாண்டிய நாட்டிற்கு வந்த பிறகு உன்னுடைய பெயர் எப்படி விளங்க இருக்கின்றது என்றால், குதிரைகளுக்கு தலைவன் என்று உன்னுடைய பெயர் விளங்க இருக்கின்றது அப்படின்னுட்டு கூறுகிறார். துரங்கபதி, துரங்கம்னா குதிரை, பதினா தலைவன். குதிரை மிகப்பெரிய குதிரைப்படைக்கு தலைவன் என்று பாண்டிய மன்னனே உன்னுடைய பெயரானது இந்த உலகத்தில் நிலைத்து இருக்கும். அந்த நாமம், அந்த ஒரு பட்ட பெயரானது உனக்கு பெறப்படும், உனக்கு கொடுக்கப்படும். அந்த அளவுக்கு நான் குதிரை வாங்கிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு மணிவாசக பெருமான் கூறுகிறார். என்றார் என்ற மந்திரக்கு என்று கூறிய அந்த முதல் மந்திரிக்கு, மந்திரர்னா மந்திரின்னு அர்த்தம், என்று கூறிய அந்த முதல் மந்திரிக்கு தென்னன் அந்த பாண்டிய மன்னன் சிறந்த பரிசுகளை எல்லாம், வளம் மிக்க பரிசுகளை எல்லாம் கொடுத்து, சரி நீங்க உங்க ஓய்வெடுக்கக்கூடிய உங்க இல்லத்துக்கு நீங்க செல்லுங்க அப்படின்னுட்டு பாண்டிய மன்னன் மணிவாசக பெருமானை அனுப்பி வைக்கின்றார். செய்து விடுப்ப செல்கின்றார், செய்து விடுப்ப செல்கின்றார். மணிவாசக பெருமான் தன்னுடைய இல்லத்துக்கு இப்பொழுது அவர் செல்கின்றார். அளவோ அப்படின்னா அளவில்லைன்னு அர்த்தம். எடுத்து சென்ற பொண்ணும் அளவில்லை. அனைத்து அப்படின்னா அதுவும் அப்படிப்பட்டதுன்னு அர்த்தம். எதுவும் அப்படிப்பட்டது? நான் விலை கொடுத்து வாங்கின குதிரை கூட்டமும் நாம் எவ்வளவு பொன் கொண்டு சென்றோமோ அதே அளவிற்கு நான் வாங்கி விற்கின்றேன் அப்படின்னுட்டு அதற்கும் அளவில்லை. அப்போ அப்படின்னா அந்த குதிரைகளுக்கும் நல்ல விலை கொடுத்து நான் வாங்கி இருக்கின்றேன் அப்படின்னுட்டு, நல்ல விலைன்னு வரும்போது அது தரமான குதிரைகளாகத்தான் அது இருக்கும். அதனால நிறைய பொருள் கொடுத்து தான் நான் வாங்கி இருக்கிறேன் அப்படின்னுட்டு அந்த முதல் மந்திரியானவர் கூறுகின்றார். மணிவாசக பெருமான் இப்பொழுது அரசவையில் பாண்டிய மன்னனை கண்ணால் காண்கின்றார். அந்த மன்னர் பெருமானுக்கு எதிரில் வந்து நிற்கக்கூடிய மறையோர்களுக்கு பெருமானாகிய மணிவாசக பெருமான் பாண்டிய மன்னனை முறைப்படி வழிபாடு அவனுடைய முன்னிலையில் அவரை செய்து முறைப்படி செய்து வணங்குகின்றார். வணங்கிவிட்டு பாண்டிய மன்னனின் முன்னிலையில் இப்பொழுது மணிவாசக பெருமான் நிற்கின்றார். மணிவாசக பெருமானினுடைய முகத்தை பார்த்து பாண்டிய மன்னன், தென்னர் பெருமானாகிய பாண்டிய மன்னன் கேட்கின்றான், முதல் மந்திரியே, நீங்கள் எவ்வளவு செம்பொன் எவ்வளவு பணம் எடுத்துக்கொண்டு போனீர்கள், எவ்வளவு லட்சணமான இலக்கணமுடைய குதிரைகளை நீங்கள் வாங்கி கொண்டு வந்திருக்கின்றீர்கள் என்று அரசன் கேட்கின்றான். இதை கேட்ட 4 வேதங்களுக்கு படித்த மணிவாசக பெருமான் இப்பொழுது பதில் கூறுகின்றான். அரசனே, நான் எடுத்து சென்ற பொன்னும் அளவில்லாத நிறைய பொருள்களை எடுத்து சென்றேன். அதே நேரத்தில் நான் விலை கொடுத்து குதிரை கூட்டங்களை வாங்கி இருக்கின்றேன். அந்த குதிரை கூட்டங்களும் நீ கொடுத்த பொண்ணுக்கு சரிசமமாக அதுவும் விலையோடு இருக்கின்றது. அவைகள் எல்லாம், அந்த குதிரைகள் எல்லாம் பின்னால் வந்து கொண்டு இருக்கின்றது. அதுவரைக்கும் நீ அருள் செய்வாயாக. எங்கள் பெருமானே, எங்களுக்கு தலைவனாக இருக்கக்கூடிய பாண்டிய மன்னனே, இந்த செயல்பாடு நிகழ்ந்து முடிந்தவுடன் வருங்காலங்களில் உன்னுடைய நாமம், உன்னுடைய பெயரானது குதிரைகளுக்கு, குதிரைப்படைக்கு தலைவன் என்ற ஒரு பெயரை பெற இருக்கின்றது என்று கூறுகின்றார். இவ்வாறு கூறிய அந்த முதல் மந்திரிக்காகிய மாணிக்க வாசகருக்கு அந்த பாண்டிய மன்னன் சிறந்த வளமிகுந்த வரிசைகள், பரிசு பொருட்களை எல்லாம் கொடுத்து அவரை அனுப்பி வைக்கின்றார். மணிவாசக பெருமானும் தம்முடைய இல்லத்திற்கு இப்பொழுது அவர் செல்கின்றார். பொன்னம் கமல தடம் படிந்து உழைக்கை மதமாமுக கடவுள்
இறைஞ்சி கண்ணம் கமல சரணிரஞ்சி தனியே முளைத்த சிவப்பொழுதை கனியே முளைத்த சிவகொழுந்தை மின்னம் கயற்கண் கொடி மருங்கில் வெள்ளம் கயற்கண் கொடி மருங்கில் விளைந்த தேனை முகந்து உண்டு விளைந்த தேனை முகந்து உண்டு முன்னம் கருத்தும் மொழியும் உடம்பும் முன்னம் கருத்தும் மொழியும் உடம்பும் மூன்றும் அன்பாய் தோன்றினார் மூன்று அன்பாய் தோன்றினார் உடனே அதாவது இந்த மணிவாசக பெருமான் சொக்கநாத பெருமான்கிட்ட பேரன்பு கொண்டவர், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனாலும் கடமையில் சிறந்தவர். அவருக்கு முதல் மந்திரி மதுரைக்கு வந்த உடனே சொக்கநாத பெருமான் எல்லாம் போய் பார்க்கலாம். நம்முடைய கடமை என்ன? அரசனுக்கு தெரிவிக்க வேண்டும். அதனால முதல்ல அரசன்கிட்ட வந்து சொல்லிட்டு, அரசனுக்கு நல்ல செய்தியை சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் சொக்கநாத பெருமானை போய் தரிசனம் பண்றார். அந்த அனுமன் வந்து ராமனுடைய மனதை தெரிஞ்சுக்கிட்டு துன்பத்தில் இருக்கிறான். முதல்ல துன்பத்தை நீக்கணும். கண்டேன் சீதையை திரும்பி வச்சு சீதையை பார்க்கணும். எந்த துன்பத்தில் இருக்கிறான்? சீதையை பார்த்தாங்களா? அது நான் போனேன், இலங்கைக்கு போனேன், கடல் கடந்து போனேன், அங்கே அரக்கிமார்கள் எல்லாம் இருந்தார்கள், அவர்களுக்கு நடுவில் சீதை இருந்தார். இதெல்லாம் கிடையாது. நடந்ததெல்லாம் சொல்லலை. முதல்ல அதான் ஒரு பூர்வனுக்கு இலக்கணம். கண்டேன் சீதை. அதை சொன்ன உடனேயே ராமனுடைய துன்பங்கள் எல்லாம் பறந்து போச்சு. அதுக்கப்புறம் அங்கே போனேன், அப்படி போனேன், இப்படி போனேன், மலை கடலை தாண்டினேன், அதெல்லாம் விவரமாக சொல்லலாம். முதல்ல என்ன? அதே போல இங்கேயும் நம்ம மணிவாசக பெருமானும் முதல்ல தன்னுடைய கடமையை ஒழுங்கா செய்யறதுனால முதல்ல அரசனை போய் பார்த்து நடந்ததையெல்லாம் எடுத்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் இப்போ மதுரை கோயில போய் சுவாமியை கும்பிட்டார். பொன்னம் கமலத்தடம் படிந்து அந்த அழகிய பொற்றாமரை, அம்னா அழகிய அர்த்தம், அழகிய பொன் தாமரை பூத்து குலுங்கக்கூடிய அந்த தடம் பொற்றாமரை தீர்த்தம். அந்த பொற்றாமரை தீர்த்தத்தில் குளித்து புழைக்கை மதமா முகக்கடவுள் தன் அம் கமல சரண் இறைந்து. குழைன துளைன்னு அர்த்தம். துளைகளை உடைய கை, துளையை உடைய கை, தும்பிக்கை. அந்த தும்பிக்கையை உடைய மதம் பொருந்திய மிகப்பெரிய முகத்தை உடைய கடவுள் விநாயகர் பெருமான். மதம்னா மதம் பொருந்திய, மான பெரிய முகம், யானையினுடைய முகம் மிகப்பெரிய முகமாக இருக்கும். அந்த கடவுள் தும்பிக்கையை உடைய மதம் பொருந்திய மிகப்பெரிய முகத்தை உடைய அந்த விநாயகர் பெருமான். அந்த விநாயகர் பெருமானினுடைய முகம் மதமா முக கடவுள் தன், அந்த விநாயகர் பெருமானினுடைய தன் அப்படின்னா உடைய அம்கமல சரண் இறங்கி அழகிய தாமரை போன்ற திருவடிகள், அந்த திருவடிகளில் கீழே விழுந்து வணங்குகின்றார். முதலில் விநாயகர் பெருமானை முறைப்படி மணிவாசக பெருமான் வணங்குகிறார். நாமளுமே ஒரு கோயிலுக்கு போனோம்னா முதல்ல விநாயகர் பெருமானை தான் வணங்குவோம். எந்த காரியம் எடுத்தாலும் முதல்ல விநாயகர் பெருமானை வழிபட்டுட்டு சிவபெருமானை போய் வழிபட்டால் தான் நமக்கு அந்த பலம் உண்டு. விநாயகர் பெருமானை வழிபடாமல் நம்ம போகக்கூடாது. அந்த முறைமை தெரிந்த அந்த மணிவாசக பெருமான் முதல்ல விநாயகர் பெருமானினுடைய தாமரை திருவடிகளை வணங்குகின்றார். தனியே, அதுக்கப்புறம் தனியே முளைத்த சிவக்கொழுந்தை வணங்குகின்றார். அது என்ன தனியே முளைத்த சிவக்கொழுந்துன்னா? முருகப்பெருமான் அர்த்தம். சுவாமிகிட்ட இருந்து தனித்து வந்தவர். அம்பாள்
இல்லாம சுவாமிகிட்டேருந்து தனித்து முளைத்த அந்த சிவக்கொழுந்தாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான். அந்த முருகப்பெருமானை இப்பொழுது வணங்குகின்றார்கள். இதை சில பேர் சொக்கநாத பெருமான்னு எழுதியிருக்கிறாங்க. ஆனால் மீனாட்சி அம்மைக்கு பக்கத்தில் விளைந்திருக்கக்கூடிய தேன்னு அடுத்தால சொல்றாரு. அப்போ மீனாட்சி அம்மைக்கு பக்கத்தில் விளைந்திருக்கக்கூடிய தேன் எது? சொக்கநாத பெருமான். அதனால இதை முருகப்பெருமானாக கொள்ள வேண்டும் மட்டும் சொல்லப்படுது. ஏன்னா முருகப்பெருமான் சுவாமிகிட்டேருந்து தனித்து வந்தவர். அதே நேரத்தில் சரவண பொய்கையில அது வரைக்கும் தீப்பொறியா இருந்தவர் சரவண பொய்கைங்கிற அந்த தீர்த்தத்துல விட்ட உடனே தான் அவர் முருகப்பெருமானுடைய உருவத்தை அவர் அடைந்தார். அதனால அம்பிகையினுடைய சேர்க்கையும் அங்க இருக்கின்றது. அம்பிகையினுடைய கை விரல்கள்ல இருந்து வந்ததுதான், கை விரல்ல உள்ள வேர்வை தான் கங்கை. அதனால கங்கையும் அம்பிகையும் வெவ்வேறு கிடையாது. அம்பிகை கையை உதறுதான், அதுல இருந்து அந்த வியர்வை ஆறாக பெருகுது, அந்த இதுதான் கங்கை. அதனால அது வரைக்கும் தீப்பொறியா இருந்த தீப்பொறிகளை தாங்கிக்கிட்டு தான் அக்னியும் வாயுவும் தலையில தாங்கிக்கிட்டு போறாங்க. 6 தீப்பொறிகளையும் கொஞ்சம் பாதி தூரம் அக்னி தாங்கிட்டு போகுது, பாதி தூரம் வாயு பகவான் தாங்கிட்டு போறாங்க. போய் சரவண பொய்கையில கொண்டு போய் விட்டுருங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த சரவண பொய்கைங்கிறது கங்கை. அந்த சரவண பொய்கையில அந்த இது விட்ட உடனே அந்த தண்ணியே வத்திடுது. அந்த நெருப்பு அவ்வளவுத்தையும் அந்த தண்ணியை உள்வாங்குது. அப்போ உள்வாங்குதுன்னா ஒரு சேர்க்கை தானே. அது அப்படியே நேற்று கூட பார்த்தோம், இரும்பு உண்ட நீர் போல அப்படின்ட்டு நேற்று கூட அதை பார்த்தோம். அப்போ அந்த இடத்துலதான் அம்பிகையினுடைய ஒரு சேர்க்கை நடந்து நமக்கு முருகப்பெருமானா குழந்தை ரூபமாக வர தனியே முளைத்த சிவக்கொழுந்தை, அந்த தனித்து தோன்றிய சிவக்கொழுந்தாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானைன்னு எடுத்துக்கிடலாம், சொக்கநாதர்னு எடுத்துக்கலாம். மின் கயற்கண் கொடிமருங்கில் விளைந்த தேனை, அந்த மின்னலை போன்ற அங்கையற்கண், அந்த அழகிய மீன் போன்ற கண்களை உடைய கொடி போன்று இருக்கக்கூடிய அந்த மீனாட்சி அம்மை. மருங்கில் அப்படின்னா பக்கத்தில் அர்த்தம். அந்த மீனாட்சி அம்மைக்கு பக்கத்தில் விளைந்து இருக்கக்கூடிய தேனாக இருக்கக்கூடிய சொக்கநாத பெருமான். மீனாட்சி அம்மைக்கு பக்கத்தில் இருந்த அந்த சொக்கநாத பெருமான், அந்த தேன் போன்று இருக்கக்கூடிய அந்த சொக்கநாத பெருமானை முகந்து உண்டு. அப்படியே கைகளால் பருகி, அந்த கைகளால் எடுத்து பருகி அந்த தேனை உண்டு அவர் அந்த இன்பத்தை அடைகின்றார் மணிவாசகர் பெருமான். அப்ப இதுல தேன் அப்படிங்கிறது சொக்கநாத பெருமான் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கணும். அப்ப அந்த தேனை சொக்கநாதர்னு எடுத்தோம்னா அந்த முந்தின தனியே முளைத்த சிவக்கொழுந்துங்கிறத முருகன் எடுத்துக்கணும். விநாயகர், முருகர், சுவாமி, அம்பாள், சுவாமி. எப்ப பார்த்தாலும் இந்த இதுல பாத்தீங்கன்னா முதல்ல அம்பாளைத்தான் வணங்குறதுங்கிறது இன்னைக்கு வரைக்கும் மதுரையில அதான் இருக்கு. யாரை பார்த்தாலும் அது ஒரு பദ്ധதி மாதிரியே ஆகிப்போச்சு. முதல்ல மீனாட்சி அம்மையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொக்கநாத பெருமானை பார்க்கணுட்டு அந்த அம்பாளுடைய ஆட்சி தான், மீனாட்சி ஆட்சி தான். அதே இதை தான் இங்க மணிவாசக பெருமானும் இன்னும் 2-3 இடத்துல நம்ம பார்த்தோம். முதல்ல மீனாட்சியை தான் தரிசனம் பண்றாரு. அது அப்படி அந்த தேன், இறைவனை ஏன் தேன்னு சொல்றோம்னா தானும் கெடாது, அதுல ஒரு பொருளை போட்டாலும் கெட விடாது. அதுபோல சொக்கநாத பெருமான் நம்முடைய மலங்களால் அவர் கெட்டு போக மாட்டார், நம்மளையும் மலத்திலிருந்து விடுவிப்பார். அதனாலதான் சுவாமியே நிறைய இடத்துல தேன்னுட்டு சொல்றோம். அப்படி அந்த மீனாட்சி அம்மைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விளைந்த தேன் அப்படின்னா தானே தோன்றிய தேன்னு அர்த்தம். விளைதல்னா தானே தோன்றியன்னு அர்த்தம் எடுத்துக்கிடலாம். சொக்கநாத பெருமான் மதுரையில தானாகத்தானே தோன்றுதாரு, முளைத்தானே எல்லாருக்கும் முன்னே தோன்றி அப்படின்ட்டு. அதுபோல அந்த தானே தோன்றிய அந்த தேனாக இருக்கக்கூடிய அந்த சொக்கநாத பெருமானை அப்படியே முகந்து பருகுகிறார், உண்கின்றார். அதாவது கண்களால் கண்டு அந்த அமுதத்தை பருகுகின்றார் மணிவாசகர் பெருமான். அதன் பிறகு அவருடைய
சுவாமிக்கு முன்னால அவர் நிற்கின்றார். முன்னம்னா சுவாமிக்கு முன்னால் அவர் நிற்கும் பொழுது எப்படிப்பட்ட நிலையில் இருக்கின்றார்? அன்பு உருவமாக அவர் இருக்கின்றார். அன்பு உருவத்துக்கு ஒரு தோற்றம் கொடுத்தா அது மணிவாசக பெருமானை பார்க்கலாம். அதுவும் எப்படிப்பட்ட அன்பு உருவமாக இருக்கின்றார்? அவருடைய மன, மொழி, மெய் மூன்றுமே அன்பாக மாறிவிடுகிறது. கருத்துனா மனம், மொழினா வார்த்தை, உடம்புனா மெய். கருத்தும் மொழியும் உடம்பும் அப்படிங்கிறத நம்ம சாதாரணமாக அதிகமாக புழக்கத்தில் உள்ள மனமொழி மெய்யத்தான் இங்கே வந்து கருத்து மொழி உடம்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த மணிவாசக பெருமான் தன்னுடைய மனம், மொழி, மெய் மூன்றுமே அன்பு உருவமாக இருக்குமாறு அந்த சொக்கநாத பெருமானிடத்தில் அன்பு உருவமாக அவர்களுக்கு எதிரில் நின்று வணங்குகின்றார் மணிவாசக பெருமான். மணிவாசக பெருமான் மன்னே என்னை ஆட்கொண்ட மணியே, மன்னே என்னை ஆட்கொண்ட மணியே, வெள்ளி மன்று ஆடும் வெள்ளி மன்று ஆடும் அன்னே அடியேன் வேண்டியவாறு, அன்னே அடியே வேண்டியவாறு, அரசன் ஈந்த நிதியெல்லாம் அரசன் ஈந்த நிதியெல்லாம் முன்னே கொண்டு என் பணி கொண்டாய், முன்னே கொண்டு என் பணி கொண்டாய், முனியாது அரசன் அணிமகிழ, முனியாது அரசன் அணிமகிழ, என்னே புரவி வரும் வண்ணம், என்னே புரவி வருவண்ணம் என்று வேண்டி நின்றிடலும். என்று வேண்டி நின்றிடலும். சொக்கநாத பெருமானிடத்தில் தன்னுடைய வேண்டுதலை வைக்கின்றார். மன்னே, எனக்கு மன்னனாக இருக்கக்கூடிய பெருமானே, என்னை ஆட்கொண்ட மணியே, என்னை உன்னுடைய அடிமையாக ஆக்கி கொண்ட மணியே, வெள்ளி மன்றில் நடனமாடிக்கொண்டிருக்கக்கூடிய எனக்கு தாய் போன்று இருக்கக்கூடியவனே. அன்னே அப்படின்னா அன்னையே அப்படின்னு அர்த்தம். வெள்ளி மன்று, வெள்ளி அம்பலத்தில் நடனமாடக்கூடிய நடராஜ பெருமானாக இருக்கக்கூடிய என்னுடைய தாயே, அடியேன் வேண்டியவாறு அரசன் ஈந்த நிதியெல்லாம், நான் அதாவது தப்பு என் மேலதான், நான் அரசன் கொடுத்த செல்வத்தை என்ன வேண்டினேன், குதிரை வாங்கணும்னு வேண்டியிருக்கணும். ஆனா என்ன அறியாம நான் உன்னுடைய சன்னதியில வந்து என்ன வேண்டினேன், அரசன் தந்த பொன்னும் பொருளும் உனக்கும் உன்னுடைய அடியார்களுக்குமே பயன்பட வேண்டும்னு நான் வேண்டிட்டேன். அப்ப தப்பு ஏன் மேலதான் அப்படின்ட்டு அதை முதல்ல சொல்லியிருந்தாரு. அடியேன் வேண்டியவாறு, நான் உன் முன்னால வந்து வேண்டினேன், இந்த செல்வம் எல்லாம் உனக்கும் உன்னுடைய அடியார்களுக்கும் பயன்பட வேண்டும்னு வேண்டினேன். அதை அந்த நான் வேண்டியதற்கு இணங்க அரசன் ஈந்த நிதியெல்லாம், அந்த பாண்டிய மன்னன் தந்த அந்த செல்வங்களை எல்லாம் முன்னே கொண்டு என் பணி கொண்டார். முதலில் நீ ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்டு என்னை அதை வைத்து பணி செய்யவும் நீ செய்ய வைத்தார். என்னை பணி செய்ய வைத்தார் அப்படின்னா அர்த்தம், கோவில் பணி செய்ய வைத்தார். புதுசா கோயில் கட்ட வச்ச, கோயிலுக்கு திருப்பணி செய்ய வச்ச, அடியார்களுக்கு பணி செய்வதற்கு அந்த பொருளை எல்லாம் செலவழிக்க வைத்தாய் அப்படின்னா அர்த்தம். இந்த தப்புல நீயும் உடந்தையா இருக்கன்னு அர்த்தம். பொருளை செலவழிக்கும் போது நீயும் கூட தானே இருந்த அப்படிங்கிறது தான் மறைமுகமாக சொல்கின்றார். என்ன முடியாது, இப்ப அரசன் என்கிட்ட கோபப்படக்கூடாது. முடிவுன்னா கோபம். அரசன் என்னிடத்தில் கோபப்படாது. அரசன் நனி மகிழ, அரசன் நன்கு மகிழ்ச்சி அடைவதற்கு என்ன செய்ய வேண்டும், எப்படி இந்த செயல் நடைபெறப் போகின்றது, புறவி வரும் வண்ணம், குதிரை எப்படி வரப்போகுது,
என்று அந்த சொக்கநாத பெருமானிடத்தில் வேண்டி நிற்கின்றார் மணிவாசக பெருமான். அதாவது அரசன் நம்ம மேல கோபமும் படக்கூடாது, அரசனுக்கு மகிழ்ச்சியும் ஏற்படணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ கொண்டு போன இதெல்லாம் செலவழிச்சுட்டேன்னு கோபம் வரும். ரெண்டாவது, கோபம் மட்டும் வந்து என்னை தண்டனை கொடுக்கவும் கூடாது, அரசனுக்கு மகிழ்ச்சியும் ஏற்படணும். நம்ம கொண்டு போன இதுக்கு குதிரையும் வரணும். இதெல்லாம் எப்படி நடக்க போகுதுன்றது, குதிரை எப்படி வரப்போகுதுன்னு எனக்கு ஒன்றும் தெரியலையே அப்படின்ட்டு நீ தான் இந்த செயலை நிறைவேற்றி வைக்க வேண்டும் என்று இறைவனிடத்தில் வேண்டி மணிவாசக பெருமான் இறைவனிடத்தில் வேண்டி நிற்கின்றார். மணிவாசக பெருமான் அரசனுக்கு முறைப்படி குதிரை விரைவில் வரும் என்று தெரிவித்துவிட்டு அதன் பிறகு சொக்கநாத பெருமானை தரிசனம் செய்ய செல்கின்றார். அந்த அழகிய பொன் தாமரை விளையக்கூடிய, பூத்து குலுங்கக்கூடிய அந்த பொற்றாமரை தீர்த்தத்தில் குளிக்கின்றார். துளைகளை உடைய நீண்ட கைகள், தும்பிக்கையை உடைய மதம் பொருந்திய மிகப்பெரிய முகத்தை உடைய கடவுளாகிய அந்த விநாயகப் பெருமானினுடைய அழகிய தாமரை போன்ற திருவடிகளை முதலில் வணங்குகின்றார். அதன் பிறகு தனியாக முளைத்த, தனியாக தோன்றிய அந்த சிவக்கொழுந்தாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வணங்குகின்றார். மின்னலை போன்று அழகிய மீன் கண்ணை உடைய அந்த மீனாட்சி அம்மை, கொடி போன்று இருக்கக்கூடிய அந்த அம்மை, அந்த அம்மைக்கு பக்கத்தில் தானாக விளைந்த தேன், தானாக முளைத்த தேனாக இருக்கக்கூடிய அந்த சுயம்பு மூர்த்தியாக இருக்கக்கூடிய பெருமானாகிய அந்த தேனை அப்படியே முகந்து பருகுகின்றார், உண்கின்றார் மணிவாசக பெருமான். இறைவனை சொக்கநாத பெருமானை தரிசனம் செய்து அவர் முன்னிலையில் நிற்கும் பொழுது அவருடைய உருவமானது அன்பிற்கு ஒரு உருவமாக தோன்றுகிறது. அவருடைய மனம், மொழி, மெய் மூன்றுமே அன்பிற்கு உருவமாக தோன்றி சொக்கநாத பெருமானை அன்போடு வணங்குகின்றார். வணங்கிவிட்டு இறைவனை வேண்டுகின்றார். எனக்கு மன்னனாக இருக்கக்கூடிய பெருமானே, என்னை அடிமையாக ஆக்கி கொண்ட மணியே, வெள்ளி மன்றில் நடனமாடக்கூடிய வெள்ளியம்பல நடராஜ அன்னையே, அடியேன் உன்னிடத்தில் வேண்டினேன். உனக்கு இந்த பொன்னும் குதிரை வாங்க தந்த பொன்னும் பொருளும் சிவனடியார்களுக்கும் இறைவனே உனக்கும் உன்னுடைய ஆலய திருப்பணிக்கும் இதை செலவழிக்க வேண்டும் என்று நான் தான் முதலில் உன்னிடத்தில் வேண்டினேன். நான் வேண்டியபடி அந்த பாண்டிய மன்னன் தந்த செல்வங்களை எல்லாம் முதலில் நீ ஏற்றுக்கொண்டு அந்த செல்வத்தை கொண்டு என்னை பணி செய்ய வைத்தாய். அந்த செல்வத்தை கொண்டு கோவில் கட்ட வைத்தாய், உன்னுடைய அடியார்களுக்கு செலவழிக்க வைத்தாய், கோவில் திருப்பணிகளுக்கெல்லாம் செலவழிக்க வைத்தாய். இப்பொழுது என்னிடத்தில் எந்த விதமான ஒரு பணமும் இல்லை. அரசன் இந்த செயலை பார்த்து என்னிடத்தில் கோபப்படக்கூடாது. அதே நேரத்தில் அரசன் நன்கு மகிழ்ச்சி அடைவது எப்படி, குதிரை எப்படி வர இருக்கின்றது என்று ஒன்றும் தெரியவில்லை என்று இறைவனிடத்தில் வேண்டி நிற்கின்றார் மணிவாசக பெருமான் என்று இந்த அளவில் இந்த சிந்தனையை நிறைவு செய்து மீண்டும் அடுத்த சிந்தனையில் இதனை நாம் தொடர்வோம். ஹர நம பார்வதி பதையே. வெற்றிவேல் முருகனுக்கு.